அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாய்ப்பளிக்காத ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோர் வருத்தத்தை நேரிலேயே தெரிவித்திருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக வேட்பாளர்கள் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் விளக்கமளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் ஏன் வாய்ப்பளிக்கவில்லை என்று திருமாவளவன் இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டு, அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நன்றாக பணியாற்றியவர்களுக்கு ஏன் இந்த முறை சீட் வழங்கவில்லை என்ற கேள்வி எழுவது இயல்புதான் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு ஏன் சீட் வழங்கவில்லை இந்த முறை என்ற கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் மிக முக்கியமாக வேட்பாளர் யாராக இருப்பார்கள் எதிர்பார்த்த நிலையில கடந்த போட்டியிட்ட வேட்பாளருக்கு குறிப்பாக மீண்டும் வாய்ப்பு அளிக்குமா என்ற எதிர்பார்த்த நிலையில 3 வேட்பாளருக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. அது மிக முக்கியமாக ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, மேலும் பனையூர் பாபு இவர்களுக்கு வாய்ப்பளிக்காதது மிகுந்த விவாதத்தை உண்டாக்கிறது. அது மிக முக்கியமாக எஸ் பாலாஜி மற்றும் ஆளூர் ஷானவாஸுக்கு வாய்ப்பளிக்காதது மிக முக்கியமாக சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்தை பதிவு செய்கிறது. இவர் ஆதரவாளர் கருத்து பதிவு செய்வது, அவர் ஆதரவாளர் கருத்து பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கும்போது இது விவாதத்தை உண்டாக்கும் நிலையில தேர்தல் நடக்கும் வேலையில இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடிப்படையிலேயே குறிப்பாக திருமாவளவன் தன்னுடைய முகநூலில் பேசி ஒரு மிக முக்கியமான பதிவிட்டது. அது மிக முக்கியமாக கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பாக பணியாற்றினார், விசிகாவிற்கு அவர்கள் பெருமை சேர்த்துள்ளனர், நன்றாக பணியாற்றவர்களுக்கு ஏன் இந்த முறை சீட் வழங்கவில்லை என்ற கேள்வி எழுவது இயல்புதான். ஆனால் இதில் உள்நோக்கமும் எந்த உள்நோக்கமும் இல்லை, ஒரு முறை கூட சீட் தரவில்லை என்று எத்தனையோ நபர்கள் உள்ளனர். அது மட்டுமின்றி ஆண்களுக்கு மட்டும் தருவீர்கள், பெண்களுக்கு தரமாட்டீங்களா என்ற கேள்வியும் நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் தரக்கூடாதா என்ற கேள்வி என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. தொகுதிகள் குறைவாக இருப்பதால் 20 தொகுதி போல இருந்திருந்தால் குறிப்பாக முடிவு எடுத்திருப்பேன். ஆனால் தற்போது அப்படி இல்லை, புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது என்ற என் முடிவை அவர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஆளூர் ஷானவாஸ் எங்கு பேசினாலும் அது நம் கட்சிக்கு வலு சேர்க்கும். நாகை மீண்டும் கிடைத்திருந்தால் ஆளூர் ஷானவாஸுக்கே தந்திருப்பேன். ஆனால் அது ஜவஹர்லாவுக்கு சென்று விட்டது. விசாரித்தால் ஆளூர் ஷானவாஸ் ராயபுரத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார். அவருக்காக நான் சீட் கேட்டேன், அதற்கு பிறகு பல்லாவரம் வேண்டும் என கேட்டேன். ஆனால் அது தேமுதிக சென்று விட்டது. ஷானவாஸ் கூடாது, அவரை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்கப்பட்டது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. எஸ் பாலாஜி என் தலைமை மீது நம்பிக்கை வைத்து என் முடிவை அவர்கள் நியாயம் தெரியும் என்ற நம்பிக்கையில் எடுத்த முடிவு. எனவே விசிக வேட்பாளர்கள் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோர் தங்கள் மனவேதனையை என்னிடம் தெரிவித்தார்கள். இருப்பினும் இதற்கு பிறகு கட்சி பொறுப்பு ஏற்று பணியாற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதனால் முகநூலில் குறிப்பாக தோழர்கள் தேவையில்லாது எழுத வேண்டாம், வருத்தம் நேரடியாக ஒன்றை சந்தித்து பேசலாம் என்ற கருத்தை பதிவு செய்வது என்பது பல்வேறு விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலேயே பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தொகுதிகள் குறைவாக இருப்பதனால சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த முறை களம் காணுகிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது அவர் கடந்த முறை இதே போல முகநூலில் தான் தன்னுடைய வேட்பாளர் பெயரை அறிவித்தார். அது மிக முக்கியமாக சில அழுத்தங்கள் காரணமாக தான் நான் போட்டியிடுவதாக கூட சில கருத்துக்களை பேசப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது விசிக கட்சிக்கு எதன் நெருக்கடி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது கேட்ட போல் குறிப்பாக மிக முக்கிய 3 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த முறை என்பது விசிகவிற்கு 8 இடங்கள் கிடைத்திருக்கிறது, 2 பொது தொகுதி. இது வெற்றி பெற்றியாக வேண்டும் சூழல் இருக்கிறது. மேலும் தேசிய அரசியல் மாநில அரசியலுக்கு வருகிறார் என்ற கேள்வி நிலையில அவர்களுடைய சுற்று வட்டார நிர்வாகிகளும் மற்றும் சமூக ஆர்வலரும் அரசியல் ஆலோசனை கருத்து வருகிறார்கள். கட்சிக்கு பலம் சேர்க்க வேண்டும், கட்சி விட்டால் குறிப்பாக கட்சி அழிந்து விடுமோ என்ற எண்ணம் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்துவிட்டதாகவும் அந்த அடிப்பு கட்சியை பலப்படுத்தவும் கட்சி மீண்டும் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் அடிப்பிலேயே அவர் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக பல நிர்வாகிகளும் மிக முக்கியமாக மூத்த நிர்வாக கருத்து தெரிவித்தது பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படை என்பது அதுவே கட்சி வளர்ப்பதற்காகவே திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக கூட கருத்து வந்த நிலையில் அதை தான் உறுதியும் செய்திருக்கிறார்கள். அதே போல்தான் இந்த தேர்தல் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படி திருமாவளவன் போட்டியிடுவது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.